ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் 2 பேரும் வந்துட்டு, இல்லை அரசி நீ சொல்லியே ஆகணும் உண்மையான்னு சொல்லிட்டு 2 பக்கத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. டே கையை தனியாக கலண்டு வந்துடும் போலடா, கம்முன்னு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணி இல்லை அண்ணி, நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, எனக்கு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுறது எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக இருக்கு அரசி, கல்யாணமே ஆகாமல் இன்னொருத்தர் வீட்டில் போய் உட்கார்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்ச குமாரை நான் சும்மா விட போகிறதில்ல, ஏதாவது பண்ணியே ஆவேன், அதுக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் தானே இருக்கேன், ஏதாவது ஒன்றா நீங்கள் வந்துருவீங்கல்ல, பயப்படாமல் இருங்க, ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அண்ணன்கள் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்குது இந்த பொண்ணு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. வழி போன போக்கிலே விதி போகலாமான்னு சொல்லிட்டு என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, எல்லாம் உல்ட்டா புரியலையா? அதாவது மனம் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தான் உல்ட்டாவாக போட்டு பார்த்தோம். நல்லா தான் இருக்குல்ல, சூப்பராக இருக்குப்பா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம அரசி என்ன பண்ணிட்டாங்க, சத்தியம் வாங்கிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்முன்னு இருன்னா கேட்குறியா, சொந்த செலவில் சூனிய வைக்கிற மாதிரி சரவணன் முன்னாடி போய் நின்று ஆறுதல் சொல்ல, என் முன்னாடி வந்து நின்று என்கிட்டயே பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமான்னு சொல்லிட்டு இவரு ஒன்று பண்ணாரு பாருங்க. அதாவது அவங்க அம்மாட்ட போயிட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, தங்கமயிலோட அம்மாவுக்கு, அவங்க 3 நாள் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே பேக் பண்ணி கொண்டு போய் அங்கே வீட்டில் விட்டுட்டு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, என் வீட்டில் நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே மாப்பிள்ள உள்ள வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு போய் நிற்க வைக்க, அதுக்கப்புறம் கண்ணா பின்னாடி கிளிக்கிறாரு, கழுவி ஊத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1 2 என்ன 400 பிட்டு நங்குரமா போட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, கேட்டால் 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு ஒரு ரீசனை வேற, ஒரு டயலாக வேற உருட்டுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மைலாம் தெரிஞ்சுன்னா நாளைக்கு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு நெருக்குன்னு 4 வார்த்தை கேட்டாரு.